ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி கரெக்டாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பனிமலை எக்ஸிபிஷன் தாங்க வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருண் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. சம்மர் லீவு விட்டாச்சு, எங்கே போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு போங்க. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30லேருந்து 10 o'clock வரைக்கும் இருக்குங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து சண்டே தான் போயிருந்தோம், அப்போ கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக தான் இருந்துச்சு. வீக் டேஸில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிலோ 3 years வந்து ஃப்ரீங்க, எபோவ் 3 years வந்து 90 rupeesங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சப்வே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அங்கே எல்லாமே வந்து விண்டர் ரிலேட்டடாக பிக்சராக கொடுத்துருந்தாங்க. லைட்டு வந்து அது படும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து ப்ளூ கலர் லைட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உள்ளே போனதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி வந்து அந்த ஸ்னோ ஸ்ப்ரே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எல்லா சைடுமே மேக்ஸிமம் இந்த ஸ்ப்ரே வாட்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கலர் அந்த ரெயின்போ லைட் கொடுத்தனால அந்த லைட்டு படும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஹார்ட் ஷேப்பில் ஃப்ளவர்ஸ் வச்சு. அப்புறம் சைடில் இருக்க வால் இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. சில டிசைனில் வந்து ஒரு 3 வீடு கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு உள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ஸ்னோ அந்த பனிமலை மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட் மாதிரி அந்த நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பார்ட்டி லைட் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் வந்து ப்ளூ கலர் லைட் அண்ட் ஒயிட் கலர் லைட் போடுவாங்களாம். நம்ம போன டைம் வந்து அது கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாராக இருந்தாலும் உள்ளே போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. அப்புறம் அவங்க வந்து வே மாதிரி பாதை மாதிரி அமைச்சு இருப்பாங்க. அது வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு வழுக்காது. அதை மற்ற பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு செப்பல் போட்டுனாலும் சரி, அது போடாட்டியும் சரி வழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் சேஃபாக போங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பனி எல்லாமே கொஞ்சம் கெட்டியாயிட்டு கொஞ்சம் கட்டி மாதிரி அங்கங்கே இருந்துச்சு. பட் உள்ளே வந்து கூலாக நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோங்க. எக்ஸிபிஷனில் ஆஸ் யூஷுவல் எப்படி என்ன மாதிரி கடைகள் இருக்கும், அப்புறம் வந்து விளையாடுறதுக்கான என்னெல்லாம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கும், அதே தாங்க இருந்துச்சு. நாங்கள் அப்படியே எல்லா கடைகளையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டோங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் நிறைய பொருள் இருந்துச்சு. சில கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரியவங்க விளையாடுற மாதிரி கூட இருந்துச்சுங்க. ஐயோ மிஸ் போச்சு, 2 அடிங்க அவ்வளோதான். என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக பவுலிங் போடுவாருங்க. ஆனால் வந்து கொஞ்சம் டென்ஷனில் ஒரு பாலை மிஸ் பண்ணிட்டார் போல இருக்குது. நாங்கள் வந்து ஒரு சில கேம்ஸ் மட்டும் ட்ரை பண்ணாங்க. கன் ஷூட் கேம் இருந்துச்சு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 1 டைமுக்கு வந்து 10 புல்லட் தருவாங்க. ஸோ எல்லாருமே இதை வந்து ஷேர் பண்ணி விளையாடணும். ஒரு வழியாக எல்லாருமே சேர்ந்து விளையாடி ஒரு பக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை வந்து கொஞ்சம் காமெடியாக வரைச்சி தருவாங்களா, அந்த மாதிரி அதை ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. டெல்லி அப்பளம், அதுக்கப்புறம் பஜ்ஜி, சோளா பூரி, மசாலா பூரி, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, ஐஸ்கிரீம்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க. ஐஸ்கிரீம் வேணுமா? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே லைட் போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இவ்வளோவா? எல்லாரோட ஐஸ்கிரீமும் வாங்கி வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் ஜோன், அதுக்கப்புறம் 3D கேம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேய் வீடு, அது மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா புல் ரைடு கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுங்க. சின்னவங்களேருந்து பெரியவங்களுக்கு விளையாடுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேம்ஸ் இருந்துச்சுங்க. அது வந்து போட் ரைடு மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெயிண்ட் வீல் மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் கப்பல், அந்த ஷிப், அந்த ஸ்விங் மாதிரி இருக்குமில்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிண்ட் வீல் மாதிரி கப் அண்ட் சாசரில் இருக்கும், அந்த மாதிரி கேம் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.